நீ எப்படியாவது எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துரு பார்வதி. அதான் சொன்னேன்ல, எனக்கு நேரடியா யாரையும் தெரியாதுன்னு. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மூலமா எனக்கு அந்த தகவல் வந்துச்சு. மத்த விவரம்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீதான் போய் தெரிஞ்சுக்கணும். சரி, நான் இப்பவே போறேன். அந்த அட்ரஸ் என்னன்னு எனக்கு கேட்டு சொல்ல. சரி, நான் அவகிட்ட கேட்டு சொல்றேன். பார்வதி, அப்படியே அவங்க கிட்ட கேட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு கேக்குறியா? அதெல்லாம் கஷ்டம் விஜயா. என்னால உனக்கு அட்ரஸ் தான் வாங்கி தர முடியும். சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். எனக்கு இந்த வேலை எப்படியாவது கிடைக்கணும். உனக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, கண்டிப்பா கிடைக்கும். ஆமா பார்வதி, என் அனுபவத்துக்கு நான் இப்படி சும்மாவே இருக்க கூடாது. அந்த மீனாவும் அவ அம்மாவும் பூக்கட்டி நிறைய சம்பாதிக்கிறாளுங்க. என் திறமைக்கு அவங்கள விட நான் அதிகமா சம்பாதிக்கணும். அப்ப நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது உனக்காக இல்ல, அவங்கள மாதிரி நீயும் போகணும்னு போட்டி போட்டு செய்யற, அதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க கூட நான் போட்டி போடுறேனா? பூக்கட்டுறதும் பரதமும் ஒன்னா? அவங்களுக்கு என் கூட போட்டி போடுறதுக்கு எந்த தகுதியும் இல்ல. எனக்கு நான் வேலைக்கு போய் என் சொந்த கால்ல நிக்கணும், அவ்வளவுதான். ஏன் செலவுக்குன்னு என் கையிலயும் காசு இருக்கணும். அதான் நல்லா படிக்க வச்சு வளர்த்த மனோஜ் இருக்கானே, அவன் உன்னை பாத்துக்க மாட்டானா? வளரும் தொழில் அதிபர். அவனே பாவம் பிசினஸ் ஆகாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கான். அது சரி, வீட்டு கடன் அடைக்க முத்து படுறதெல்லாம் உனக்கு கஷ்டமா தெரியல இல்ல விஜயா? அதுவும் அந்த முத்து அவன் வாங்காத கடனுக்கு இதெல்லாம் பண்றான். அவனை எப்பதான் நீ புரிஞ்சுக்க போறியோ? இப்ப நான் அதெல்லாம் கேட்டனா? அந்த வேலைக்கு எப்போ எங்க யார போய் பார்க்கணும்னு மட்டும் கேட்டு சொல்லு. சரி, கேட்டுட்டு வந்து சொல்றேன். போதும் அத்த, ஏன் புள்ளன்னு சொல்லிட்டு உங்க பாரத்துல ஏன் தொல்லை இறக்க பாக்காதீங்க. நீங்க எதுக்கு உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நீங்களே பாத்துக்க வேண்டியதானே? ஏய், வாய மூடுறி. இந்த வீட்டை கட்டி காக்க நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என் மகன் சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்துல சொகுசா வாழ்ந்துட்டு என்னைய ஏத்து பேசுறியா? இந்த வீட்டுக்கு நீ ஒரு பைசா கூட கொண்டு வரல, எல்லாம் என் புள்ள சம்பாதிச்சது. ஆனா நீ இப்ப வந்துட்டு இந்த வீட்டுக்கு தலைவி ஆயிலான்னு பாக்குறியா? அப்படியெல்லாம் தலைவி ஆகணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இந்த வீட்டுக்கு தலைவியாகி நான் என்ன நாட்டையே ஆள போறேன்? இந்த வீட்டுல இருக்கிற என் புருஷனையும் என் புள்ளையையும் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். கரெக்ட். ஏய், உன்னால அடக்கமா இருக்க முடியாதா? என்னால அடிமையா இருக்க முடியாது. அப்படி சொல்லு. அடக்கம்னு நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் அடிமைத்தனம். என்னால அப்படியெல்லாம் இருக்க முடியாது. என் புருஷன் கூட இருக்கும்போது நீங்க நடுவுல வந்து நிக்கிறதும், அவருக்கு சாப்பாடு போடும்போது நீங்க வந்து அத சாப்பிடு இத சாப்பிடுன்னு சொல்றதும், நான் சமைக்கிறதுல குறை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்கு. நல்லா கேளு. நீங்க இன்னும் உங்க புள்ளைய குழந்தையாவே பாத்துட்டு இருக்கீங்க. அவர் கால்ல விலங்கு மாட்டி வச்சிருக்கீங்க. அவர் இப்ப என்னோட புருஷன். உங்க மடியில வளர்ற புள்ள ஒண்ணும் இல்ல, ஞாபகம் இருக்கட்டும்.